இனிமே கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு காத்திருக்கணும் மணிகண்டா. சரிங்க, என் கண்ணிலிருந்து அவ தப்பிக்கவே முடியாது. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். உன் கூட இந்த மாதவராவும் இருப்பான். நான் எப்ப இங்க இருக்கேன்னு சொன்னேன்? நீ இங்கதான் இருக்கணும் மாதவராவ். ஆமா, நீ இங்கதான் இருக்கணும். இல்லன்னா இல்ல நான் இங்கே இருக்கேங்க. இல்லன்னா என்ன நிறையாவோ நாயாவோ மாத்திட்டா எனக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். இப்ப நான் மந்திரிச்சு போட்டிருக்கிற இந்த எலுமிச்சம்பழம் அவளுக்கு இனிமே பாதுகாப்பா இருக்க போகுது. இனிமே அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் இது அவளுக்கு கவசமா இருக்கும். இவளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் கொடுக்கிற விபூதிய நேரம் பார்த்து அவ மேல நீ போட்டினா அவ மயக்கமாயிடுவா. சக்கராபுரியிலிருந்து 3 மைல் தூரத்துல நான் சக்தி பூஜை பண்ற இடத்துக்கு இவளை கூட்டிட்டு வா. சொன்னது புரிஞ்சதில்ல? புரிஞ்சுதுங்க. நட விருப்பாக்ஷா, சக்தி பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம கவனிக்கலாம். சாஸ்திரி ஐயா, இத பாருங்க, நான் இதுல மாட்டிக்கிட்டேன். அங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் இல்லைங்க. இனிமே நீ உன் குடும்பத்தை பத்தி கவலைப்படாத. அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். உன் கவனம் எல்லாமே இங்கதான் இருக்கணும். ஹோமம் பண்ணி அன்னசாந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வட தேசத்து பிரயாணத்துக்கு ஒரு 35,000 தேவைப்படுமே. ஏற்பாடு பண்ணிக்க சேகரா. என்ன சேகரா, வானம் இடிஞ்சு உன் தலையில விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. எப்பவும் சிரிச்சுட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு இன்னைக்கு ஏப்ப இப்படி இருக்க? சரியான நேரத்துல கடவுள் மாதிரி என் முன்னாடி வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? ஒன்னு என்ன சேகரா, 100 விஷயம் கேளு. நீங்க பெரியவர், அனுபவசாலி, வீடு, குடும்பம், பிள்ளைங்க, பேரம்பேத்திகளை பார்த்தவர். இது வரைக்கும் உங்களுக்கு பண கஷ்டமே வந்தது கிடையாதா? இந்த பண பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கே, அது நம்ம கூட பிறந்த ஒரு விஷயம். இன்னைக்கு இது சரியாயிடுச்சுன்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி இன்னொன்னு வந்து நிக்கும். 1 2 ஒவ்வொரு நாளும் அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். மொத்தத்துல இந்த வாழ்க்கையை நடத்துறதே முள்ளு மேல நடக்கிற மாதிரி. இல்ல, இந்த பணம் காசுங்கிற பிரச்சனை தலைக்கு மேல வெள்ளம் போற அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கான்னு கேக்குறேன். எனக்கு கல்யாணமான நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சேன்னு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கும் நமக்கு பணப்பிரச்சனை கிடையாதுன்னு ஒரு நாள் கூட நான் நிம்மதியா படுத்து தூங்குனதே இல்லை. என்னப்பா பண்றது, அந்த தாய் வறுமைய நம்ம தலையில எழுதியிருக்காளே, அனுபவிச்சு தான் ஆகணும். நானும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன். உங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவியை எதிர்பார்க்கலாமா? நல்லா கேட்டப்போ. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.